அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர், அவருக்கு அழகான ஒரு ஒருத்தி இருக்கிறார். அந்த மகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணி ஊரில் இருக்கிற தகுதியான இளைஞர்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறதாகவும், அந்த போட்டியில் யார் வெற்றி பெறாங்களோ அந்த இளைஞனுக்கு தன்னுடைய மகளை மனம் முடிச்சு வைக்கிறதாகவும் அறிவிக்கிறார். போட்டி நாளும் வருது. அந்த ஊரில் இருக்கிற திறமையான, வலுவான, புத்திசாலியான இளைஞர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று கூடுறாங்க. சிலர் கையில் பேப்பரு, பேனா, சிலர் கையில் அருவா, அந்த மாதிரி, அதாவது அவங்களுடைய வலு என்னன்னு காட்டுற மாதிரி, அவன் புத்திசாலியா இல்லை உடல் வலிமையானவனா, அந்த மாதிரி அவனோட தகுதிக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தேவையான ஒரு பொருளை வச்சுட்டு அந்த இடத்துல கூடுறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய நீச்சல் குளத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு அந்த பணக்காரர். அங்கே போயிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த நீச்சல் குளத்தில் ஒரு முனையிலிருந்து எதிர்முனைக்கு யாரால் நீந்தி கடக்க முடியுதோ அவங்களுக்கு தான் என்னுடைய மகளை திருமணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கியத்தை அவர் முடிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் அவங்கவுங்க ஆடைகளெல்லாம் களைஞ்சிட்டு அந்த நீச்சலுக்கு தகுந்த மாதிரி ஆடையை போட்டுட்டு தயாராகிட்டாங்க. அப்போது அந்த பணக்காரர், சரிப்பா, நான் அடுத்த கரையில் நிற்கிறேன், அடுத்த கரையில் என்னோடய மருமகனை சந்திக்கிறேன் அப்படின்ட்டு அவர் அடுத்த கரைக்கு போயிடுறார். எல்லாரும், அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு அறிவிப்பும் கொடுக்குறாரு, என்னோடய மகளை கல்யாணம் பண்ணி வைக்கணும், 10 கோடி ரூபாய் பணமும் ஒரு தனி பங்களாவும் ஆரம்பத்திலேயே கொடுப்பேன், ஏன்னா என் மகள் வந்துட்டு சுகமாக வாழணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். எல்லாரும் பயங்கர சந்தோஷத்தோடு ரெடி ஆயிட்டாங்க. அப்படி எல்லாரும் கிளம்பி இப்படி கிட்ட நீச்சல் குளத்துக்கு குதிக்க போகலான்னு போகிறப்போ மேலே ஹெலிகாப்டர்லேருந்து முதலைங்களை அந்த நீச்சல் குளத்துக்குள்ளே போடுறாங்க. அப்படியே அத்தனை பேரும் பின்னாடி போயிடுறாங்க. ஒருத்த மட்டும் உள்ளே குதிச்சிட்றான். உள்ளே குதிச்சுட்டு படன்னு நீந்தி அடுத்த கரைக்கு போய் மூச்சு வாங்க எழுந்திரிச்சு நிற்கிறான். பணக்காரருக்கு ஒரே சந்தோஷம். எப்பா, உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? இவ்வளவு தைரியமாக இப்படி நீந்தி வந்து நின்றுக்கிறையே, பிரமாதம்ப்பா அப்படின்ட்டு என்னோடய மகளை உனக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கு அவன் சொல்கிறான், ஐயா இருங்க, நான் இன்னும் நடுக்கத்திலேருந்து மீளலை, இதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல என்னைய இந்த குளத்தில் தள்ளி விட்டவ மட்டும் யாருன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான். இந்த கதையை ஒரு நகைச்சுவையாக எடுத்துக்கலாம், நம்ம எப்படி வேணாலும் இதை எடுத்துக்கலாம். நான் இது முகநூலில் படித்தது தான். ஆனால் எனக்கு இதில் என்ன தோணுது அப்படின்னா, முதலைகள் உள்ளுக்குள்ளே தள்ளி விடுற வரைக்கும், அதாவது அந்த முதலைகள் இருக்கிற அந்த குளத்துக்குள்ளே நம்மளை தள்ளி விடுற வரைக்கும் நம்மளுடைய திறமை என்னன்னு நமக்கே தெரியல. ஏன்னா அந்த முதலைகள் மேலிருந்து கீழே போட்டது ரப்பர் முதலைகள் தான். உன்னை முதலைகளுக்கு காவு கொடுக்கணும்னு நினச்சி யாரோ ஒருத்தன் உன்னை தள்ளி விட்டாலுமே உனக்குள்ளே இருந்த அந்த திறமையைத்தான் வெளியில் கொண்டு வந்திருக்கிறான் இல்லைங்களா? சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் அந்த மோசமான தருணங்களை கடக்கும்போது தாங்க நமக்குள்ளே இருக்கிற அந்த உண்மையான திறமை வெளிப்படுது. நமக்குள்ளே இருக்கிற அந்த திறமைகள் வெளியில் வரணும் அப்படின்னா அசாத்தியமான பிரச்சனைகளுக்குள்ளே வலுக்கட்டாயமாக தள்ளப்படும் போதும் கூட நமக்கு வாய்ப்பு கிடைக்குங்க. அதனால் எந்த வாய்ப்பு வந்தாலும் தவற விடாதீங்க, அதை தவறாகவும் எடுத்துக்காதீங்க. எல்லாமே நேர்மறையாக நினச்சிட்டு உங்களுடைய வாழ்க்கையுடைய இலக்கை நோக்கி போயிட்டே இருங்க, சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, ஜெயாற்றை வென்றார்.